கிறிஸ்துவுக்குள் பிரியமான உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தில் இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 28ஆம் தேதி 8வது மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளை பார்ப்போமா இருந்தால் ஆண்டோடைய வார்த்தை இப்படியாக நம்மோடு பேசுகிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17வது வசனம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் உடைய வார்த்தை சொல்லுகிறது, சண்டையிலே ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன்னே அதை விட்டுவிடு என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த சாலமோன் ஞானியாகிய சாலமோன் இந்த நாட்களிலே நீதிமொழிகளை இப்படியாக அந்த நாட்களிலே ஒரு விசித்திரமாக அந்த நாட்களில் எழுதி வைத்துக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளை பாருங்கள், அந்த வார்த்தையை நாங்கள் 2 பிரிவாக அந்த நாட்களை பிரிக்கலாம். முதலாவதாக சண்டையிலே ஆரம்பம் அங்கே மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். 2வதாக ஆதலால் அந்த விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே சில வேளைகளிலே ஒரு வாக்குவாதத்தின் மூலமாக இந்த நாட்களிலே அங்கே சண்டைகள் இந்த நாட்களிலே ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த சண்டைகள் ஆரம்பிக்கிற வேளையிலே அது எப்படியாக இருக்குமாம், ஒரு மதகை இந்த நாட்களிலே திறந்து விடுகிறது போல் இருக்குமாம். அப்படி என்றால் ஒரு குளத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த குளத்திற்கு அணையை கட்டி வைத்திருப்பார்கள். அந்த அணையை இந்த நாட்களில் உடைத்து விடுகிற வேளையிலே அது என்ன நடக்கும் என்றால், அது அருகில் உள்ள கிராமத்தையும் அருகில் உள்ள எல்லாவற்றையும் சேதப்படுத்தி இந்த நாட்களிலே அப்படியே இந்த நாட்களை அழித்து கொண்டே இந்த நாட்களிலே போகும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியிலே வாழுகிற வேளையிலே ஒரு அயல் வீட்டாரோடு அல்லது உறவினர்களோடு அல்லது இந்த நாட்களில் யாரோடும் இந்த நாட்களிலே ஒரு சண்டை விவாதம் இந்த நாட்களில் வருமா இருந்தால் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கும் என்றால், அது அங்கே அந்த குளத்தினுடைய அணையை உடைத்து விடுவது போல், ஒரு மதகை திறந்து விடுவது போல் இந்த நாட்களில் எல்லாவற்றையும் அழித்து இந்த நாட்களில் நிர்மூலமாக்குகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலருடைய குடும்பத்திலே இந்த நாட்களை பாருங்கள், அங்கே சண்டை நிமித்தம் இந்த நாட்களிலே அநேக ஆண்டுகள் இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களிலே ஒற்றுமை இல்லாதபடி, ஒரு சமாதானம் இல்லாதபடி இந்த நாட்களிலே தங்களையே இந்த நாட்களிலே ஒரு வைராக்கியத்துக்குள்ளே அவர்கள் நடத்தி வருகிறதை பார்க்கிறோம். அதனுடைய முடிவிலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் ஒரு திருப்தியற்ற வாழ்க்கையை அடைந்து கொண்டிருக்கிறதே அங்கே இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த வேத பகுதியிலே 2வது பகுதியில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது, ஆதலால் விவாதம் எழும்பும் முன்னே அதை விட்டுவிடு. எந்த விவாதமும் எந்த காரியங்களும் இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே ஒரு டிஸ்கஸ் வருகிற வேளையிலே அதை நாங்கள் முதலாவதாக விட்டு விடுவோமா இருந்தால் அந்த சண்டை காரியத்துக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய முடியும், அதற்கு முன்பாகவே இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சண்டையின் மூலமாக இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு சமாதானத்தை இழக்கிறோம், அழிவை சந்திக்கிறோம், அதே வேளையிலே சேதங்களை சந்திக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் விவாதம் எழும்பும் முன்பே அந்த காரியங்களை நாங்கள் விட்டு விடுகிற வேளையிலே ஒரு தெய்வீக சமாதானத்தை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் வாக்குவாதங்கள் சண்டைகள் இந்த நாட்களிலே எழும்புகிற வேளையிலே அது எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே நாங்கள் நோக்கி பார்ப்போமா இருந்தால் அங்கே நாங்கள் ஒரு சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான அன்பு பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அங்கே அடிக்க கொடுக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, வாய் கட்டப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல் இந்த நாட்களில் இருந்தார் என்றால் அவராலே இந்த நாட்களிலே விவாதிக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அவர் அங்கே ஒரு பாவம் செய்யவில்லை, ஒரு குற்றம் இந்த நாட்களில் செய்யவில்லை. அதனாலே அந்த ஆதாரங்களை அவர் பேசி இந்த நாட்களில் அதை விவாதித்து காரியங்களை இந்த நாட்களில் செய்து முடிக்க முடியும். ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விவாதம் எழும்புகிறதற்கு முன்பே அதை விட்டு இந்த நாட்களில் தன்னைத்தானே அர்ப்பணித்தது நிமித்தம்தான் இந்த நாட்களிலே அவர் இன்றைக்கு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே இருந்து எனக்கும் உங்களுக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படியானால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவரை நாங்கள் இழந்து போகாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டுமா இருந்தால்
விவாதம் எழும்பும் முன்பே அதை விடுவோமாயிருந்தால் தெய்வீக சமாதானம் எங்களை இந்த நாட்களில் ஆட்கொண்டு நடத்தும். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே ஒரு திருப்பம், ஒரு மாற்றம் இந்த நாட்களில் வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.